வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் பிவோட் தமிழ். வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 12 மார்ச். டைம் வந்து ஆல்மோஸ்ட் 6:46 ஆகுது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டோட நிலவரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்குது, அவனும் ஃப்ளாட்டாக தான் இருக்கான். ஏஷியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் அப்படின்னு தான் எதிர்பார்க்க முடியும். ஸோ ஒரு 40 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ்குள்ளார ஓப்பன் ஆகும். 40 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ்க்குள்ள ஓப்பன் ஆச்சு அப்படின்னா என்ன பிரச்சனைனா, அது வந்து செல்லருக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தாலோ இல்லை புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணி வச்சிருந்தாலோ அது வந்து டிகேல தான் போய் முடியும். ஏன்னா விக்ஸ் ஹோல்ட் ஒன்னாக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா? ஸோ இந்த யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் முடிஞ்சிருந்தாலும் இப்போ யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து டவ் ஃபியூச்சர்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. S&P 500 வந்து நெகட்டிவாகவும் நாஸ்டாக் வந்து நெகட்டிவாகவும் முடிஞ்சிருந்தா கூட. ஓகேங்களா? ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் லாஸ்ட்டாக தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. மிடில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நடுவில் என்ன நடந்ததுன்னா அவங்க செல்லிங் சைடு தான் இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் டேன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. பட் ஸ்லைட்லி நெகட்டிவாக இருக்குது. பட் ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, இப்போது பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது, HDFC பாசிட்டிவாக இருக்குது, ICICI பாசிட்டிவாக இருக்குது. ஓகேங்களா? அதே போல் ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து 2.42% நெகட்டிவாக இருக்குது, விப்ரோ வந்து 1.26, ரெட்டி வந்து 0.08 பாசிட்டிவாக இருக்கான். இப்போது என்னன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர் வந்து பாசிட்டிவாக தான் இருந்துச்சு, ஐடி செக்டர் நெகட்டிவாக தான் இருந்துச்சு. ஆனால் நிஃப்டி மேலே போச்சு, பேங்க் நிஃப்டி மேலே போக முடியலை. ஓகேங்களா? அதே போல் தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக இருக்குது, பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக இருக்குது. ஈவன் தான் அப்படி இருந்தால் கூட மார்க்கெட்டை மேலே தான் கொண்டு போக போகிறாங்க. பேங்க் நிஃப்டி போகுதா அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்கேஸ் பேங்க் நிஃப்டி போச்சு அப்படின்னா நிஃப்டி வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது ரேலி ஃபாஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா கூட நிஃப்டி மட்டும் மேலே போகும், ஐடி செக்டர்லாம் கீழே தான் இருக்குது அப்படின்னா கூட நிஃப்டி மேலே போக வாய்ப்பு இருக்குது நேற்று போல். ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாகவே பேனிக்கில் இருந்தால் கூட நம்ம மார்க்கெட் மட்டும் தனியாக வந்து பாசிட்டிவாகவே இருந்துச்சு. மதிய வரைக்கும் பாசிட்டிவ் இருந்துச்சு. இப்போ யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவ் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் ஒரு 60 பாயிண்ட் பாசிட்டிவ் ஆச்சு. தென் அப்படி தான் மார்க்கெட் முடிஞ்சுது. ஸோ அது மாதிரி இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கலாம். பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன் அப்படின்னா ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா FI வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து 2800 கோடிக்கு அவங்க செல் பண்ணியிருக்காங்க நேற்று. DIS வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்போல்லாம் நீங்கள் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ஃபாலோ ஆக போகுது, மந்த்லி லோவில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தெல்லாம் மார்க்கெட்டு மேலே தான் போயிருக்கு. அது வந்து ரீட்டைல் பீப்புள் பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட் மேலே தான் போகுது அந்த மாதிரி டைம்லாம். ஸோ அதுதான் நேற்றும் நடந்தது. எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறதுனால வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்குது. நம்ம மட்டும் மேலே போக வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கும் போது இல்லை நம்ம தனித்துவமாக இருப்போம் அப்படின்ட்டு ஈவன் தான் அவங்க 2800 கோடிக்கு செல் பண்ணியிருந்தா கூட FIIs மார்க்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிருக்கு. மேலே போகலை அப்படின்னா கீழே போகலை, அவ்வளோதான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்குமே அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீ ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 23,000, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 22,900. மேக்ஸிமம் கால் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 22,900, 23,000, 23,300. மேக்ஸிமம் கால் அன்வைண்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23,500, 23,100, 23,400. அதே போல் நிஃப்டி புட் ஆப்ஷன் டேட்டா பொறுத்து பார்த்தீங்கன்னா கீ சப்போர்ட் லெவலாக இருக்கக்கூடியது எங்கே அப்படின்னா 22,200, தென் அதுக்கப்புறம் 22,000, 22,400. மேக்ஸிமம் புட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 22,200, தென் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இருக்கக்கூடியது 22,400, 22,350. மேக்ஸிமம் புட் அன்வைண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,600, 22,800, தென் அதுக்கப்புறம் 23,000. ஸோ பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீ ரெசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறது எது அப்படின்னா 49,000, தென் அதுக்கப்புறம் ஃபாலோட் பை 50,000, 48,500. மேக்ஸிமம் கால் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 48,000, 47,900, 47,500. மேக்ஸிமம் கால் அன்வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 50,000, ஃபாலோட் பை 48,600 அண்ட் 48,400. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி வந்து புட் ஆப்ஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 48 முக்கியமாக கீ சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது எதுனா 48,000, 46,000, 47,000. அதாவது 46, 47, 48. மேக்ஸிமம் புட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 47,800, தென் அது ஃபாலோட் பை 46,000 அண்ட் 48,000. மேக்ஸிமம் புட் அன்வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 48,500. ஓகேங்களா? ஸோ இப்போது டெக்னிக்கலாக மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி கான்ட்ரிபியூட் பண்ணது பார்த்தீங்கன்னா இது ட்ரெண்ட், BPCL, சன் ஃபார்மா, பெல் இவங்க தான் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் பர்ஃபார்மராக செயல்பட முடியாமல் நிஃப்டி 50ல் போனது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், அது நியூஸ் பேஸ்டு, கேபிட்டல் 50% காலி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 27% ஆயிருக்கு.
ஓகேங்களா. தென் அதே போல் பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் அதே போல் இண்டஸ்இண்ட் பேங்க் தான் புவர் பர்ஃபார்மராக இருந்திருக்கு. ஐசிஐசிஐ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் பண்ணி 2.4%, கனரா பேங்க் 1.1% இருக்குது. இன்றைக்கும் கனரா பேங்க்குக்கு நியூஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஓகே, நிஃப்டி டெக்னிக்கலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கொஞ்சம் புல்லிஷாக இருக்கிறனால நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா 22,650லேருந்து 700 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. 700க்கு மேலே பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் மேலே போகுது. இல்லை சின்னதாக அந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது 740 வரைக்கும், 650லேருந்து 740 வரைக்கும் மேக்ஸிமம் போயிட்டு தென் அதுக்கப்புறம் அது ரிஜெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத கூட பார்க்கலாம். அங்கே பாருங்கள். ஸோ இந்த கேப்புக்கு இது ஃபில்லப் பண்ணதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அது 740 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது அப்சைடை பொறுத்த வரைக்கும். லோ அதாவது ஒரு பையாண்டிப் கிடைக்குதா, இல்லை நேற்று போலவே கீழே இறக்க விடாமல் தென் அதுக்கப்புறம் மேலே போகிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பையாண்டிப் கிடச்சி வாங்கினா தான் அது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நிஃப்டியோடது. இது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பாருங்கள், நிஃப்டி ஈவன் ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பனில் இருந்து அவன் அப்படியே கண்டினியூவாக என்ன பண்ணியிருக்கான், மேல் நோக்கியே தான் போயிருக்கான். தென் அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் டேல வரைக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டைரக்ஷன் வந்து பிரேக் டவுனே ஆகாமல் மேலே வரைக்கும் போய் 520 வரைக்கும் போயிருக்கு. இன்கேஸ் சப்சைட் போகும்போது 540, 568, தென் அதுக்கப்புறம் 633, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 700 ரேஞ்சு. ஓகேங்களா. 686 வரைக்கும், 720 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அதுக்கு மேலே நிஃப்டி போகுதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இதே பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் என்ன, சாரி இது அப்சைடை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் டவுன் சைடு வருது அப்படின்னா எஸ்டர்டே லோ அப்படிங்கிறது ஒரு முக்கியமானதாக இருக்க போகுது. எஸ்டர்டே லோங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே, அதாவது எஸ்டர்டே ஹை வரைக்கும் பார்த்துருக்கோம். லோவில் பார்த்தீங்கன்னா புட் சைடை பொறுத்த வரைக்கும் 504, 468, 429, தென் 388, தென் 347, தென் அதுக்கப்புறம் எஸ்டர்டே லோவான 310, அதாவது 299ன்னு வச்சுக்கலாம். 300, 22,300 தான் நிஃப்டியோட மேக்ஸிமமாக இருக்கும் போது டவுன் சைடை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி ஆக்சுவலாக பக்கத்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு, பாட்டு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. இந்த வீடியோ போட்டால் இது ஸ்ட்ரைக் அடிக்கிறாங்களான்னு தெரில. சப்போஸ் அதனால் லைவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டி பாருங்கள், அது வந்து ஒரு டோஜியாக தான் இருக்குது. ஈவன் அடுத்த நாள் டோஜியாக தான் இருந்துச்சு, அது கேப் டவுனாக இருந்தது. பட் ஆனால் அவனால் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஓகேங்களா. பட் எண்ட் ஆஃப் டே வரைக்குமே பாருங்கள் அவன் அதே ஜோன்லேயே தான் இருக்கான். அந்த லோவை உடைக்காத மாதிரியே தான் இருந்தால். பட் ஆனால் போக முடியல. பட் என்னன்னா மார்க்கெட்டு நிஃப்டி பேங்க் தான் நேற்று பாசிட்டிவாக இருந்துச்சு, ஆனால் அவன் போக முடியல. நிஃப்டி ஐடி செக்டர் எல்லாம் நெகட்டிவாக இருந்துச்சு, ஆனால் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருந்துச்சு, கான்ட்ரிபியூட் பண்ணிருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு நேற்று பொறுத்த வரைக்கும், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதாவது இண்டெக்ஸ் வந்து ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி இண்டெக்ஸ் போகுதா, இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் போகுதா தெரியல. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். 48,031, 48,075, தென் அதே போல் 48,123. இன்கேஸ் நல்லா வலுவா நான் போவேன் அப்படின்னு சொல்லி போச்சுன்னா 48,300, தென் அதுக்கப்புறம் 48,429, மேக்ஸிமம் 48,700. அப்போ 700 பாயிண்ட் ரேலி ஆகுமா அப்படின்னா எதுவும் நடக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஷாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது நான் இன்றைக்கி போகிறேன்னு இது கான்ட்ரிபியூட் பண்ணால் 3 நாளில் நவர முடியல. ஸோ இது வந்து இந்த டே கேண்டில் டோஜிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்க போது. ஒன்ஸ் அந்த லோ உடச்ச வேறையே ஃபாலாக இருக்கும் போது, இல்லை இதே ஒரு லோவாக வச்சுக்கிட்டு தென் இங்கேருந்து மேலே நோக்கி போகுதா அப்படிங்கிறத பார்க்கும்போது இன்கேஸ் வந்து அவன் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. 429, தென் மேக்ஸிமம் வந்து 700 அப்படிங்கிறது வந்து என்னன்னா 20 EMI சப்போர்ட் எடுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் 47,630, அதான் நான் முன்னாடி சொன்னல அந்த டோஜியோட லோ உடச்சிட்டா தென் அதுக்கப்புறம் 436, தென் அதுக்கப்புறம் 47,000, 46,982. ஓகேங்களா. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன். ஸோ புட்கால் ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா ஜம்ப் டு 1.07 மார்ச் 11 எகைன்ஸ் வந்து 0.91 இருந்தது. ஓகேங்களா. லாங் பில்டப் வந்து 54 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் எம்எஃப்எஸ்எல், ஃபோனிக்ஸு, பேடிஎம், செயிலு, ஓகேங்களா, ப்ரெஸ்டீஜ், என்டிபிசி, ஹட்கோ. ஷார்ட் பில்டப் வந்து பார்த்தீங்கன்னா 45 ஸ்டாக்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க், அசோக் லைலாண்டு. ஷார்ட் பில்டப் ஆக்சுவலாக நேற்று நல்லா விழுந்ததுக்கு இண்டஸ்இண்ட் பேங்கை பேன் பண்ணி தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி அதை ட்ரேட் பண்ண முடியாது ஆப்ஷன்ஸு. ஜொமேட்டோ, ஆர்பிஎல், பிர்லா சாஃப்ட், மரிக்கோ, பொன்வாலா. ஷார்ட் கவரிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கல்யாண், ஓகேங்களா, தென் டிக்சனு, கேஏஏ, தென் எல்இடிஎஸ்ஸு, டாபரு, பாரதி ஏர்டெல். இன்றைக்கி நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியது பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரியாலிட்டியில் ஃபீனிக்ஸு, ஓகேங்களா, தென் டிஎல்எஃப், கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸு, தென் அதுக்கப்புறம் அதில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போனவர் வந்து ரைமண்ட்ஸு.
பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போன செக்டர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரைவேட் பேங்க். அது உங்களுக்கே தெரியும், இண்டஸ்ட்ரியல் பேங்க்றதுனால. அதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ, கோட்டக், ஓகேங்களா, ஃபெடரல் பேங்க் அப்படிங்கிற மாதிரி. ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது டிசிஎஸ் நியூஸ் இருக்குது, பாரதி ஏர்டெல், ரயில் விகாஸ், ஐஆர்இடிஏ, டிவிஎஸ், பாரதி ஏர்டெல், ஹெக்ஸாவேர், அதானி கிரீனு, ஓஎன்ஜிசி, ஓகேங்களா, என்டிபிசி, தமிழ்நாடு மெர்கன்டைல்ஸ் பேங்க், கனரா பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நண்பர்களே, எங்கள் டீமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண நினச்சா ஜாயின் பண்ணி பண்ணிக்கோங்க. இல்லை கிளாஸஸ் இருக்குது இந்த வீக்கெண்டில், அது வந்து உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நான் பார்க்குறேன், சவுண்ட் அதிகமாக கேட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில், ஆடியோ சவுண்ட் வேறு ஏதாவது கேட்டுச்சு அப்படின்னா யூடியூப் லைவ் பண்ண முடியாது 9 மணிக்கு. அப்படி இல்லைனா நான் லைவ் வரேன். ஓகேங்களா. எப்படி பார்த்தாலும் அந்த பாட்டு கேட்கும்போது என்ன பண்ணணும்னா யூடியூப் ஸ்ட்ரைக் அடிச்சிடுவாங்க. அதனால் அது பண்ணுறதும் வேஸ்ட்டு தான். ஸோ அதனால தான். ஓகேங்களா. மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி நண்பர்களே.